அரசாங்கத்தையும் போலீஸையும் நீங்கள் சீட் பண்ணுறீங்க. யாரையோ மிரட்டணும், யாரையோ திருப்திப்படுத்தணும். கூட்டம் நிறையாக்கி டேய் இந்த கட்சியை விட நான் பெருசேன், இந்த கட்சியை விட நான் பெருசேன். இல்லைன்னா டிசம்பர் 13 வைக்க வேண்டிய கூட்டத்தை நீ அன்னைக்கு முன்னாடி வைக்கிற? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் காரணம் சொன்னாங்கன்னா ஒரு படவாக சொல்லியிருக்க மாட்டான். அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆதவ அர்ஜுனா அவன் போட்டு டிப்ட் பார்த்தீங்களா? இந்த இதுக்காக மொத்த கூடத்தையும் உள்ள வச்சுக்கணும். நேரம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வைக்கணும். ஒரு திட்டம் பாருங்க, புரட்சி வெடிக்கும் வெங்காய வெடிக்குன்னு ஒருத்தன் திட்டு போடுறான், அதில் அவங்களால நிற்க முடியல, அடுத்து தூக்குறான். இப்போ டெல்லிக்கு போயிட்டாருங்கிறான். இவனை இவ்வளோ நேரம் விட்டது தப்பு. இது எனக்கு போலீஸ் மேலே எனக்கு வருத்தம், சிஎம் மேலேயும் வருத்தம் தானே. இவனை ஏன் விட்டு வைக்கிறீங்க? இப்படி ஒருத்தன் பொதுஜனம் போட்டால் விட்டுருப்பீங்க. நாங்க அந்த நேபாளத்தையும் உதாரணம் காட்டுறாங்க. அப்போ யாருக்கு பயப்படுறீங்க? அது கேள்வி வரத்தானங்க செய்யும். இறந்தவனுடைய வீடு எல்லாருக்கும் தெரியுங்க. ஈவன் சீமான் முதற்கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், மதிமுக காரனுக்கு தெரியும், நீ வீணா போன பிஜேபி காரனுக்கே தெரியும். ஓடிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவனா கேட்குறமாங்க? 62 மணி நேரம் கழிச்சு சிவி சிங்காரிச்சு அவன் வந்து ஒரு மழுப்பல் வீடியோ போகிறான், அதை தூக்கிட்டு அலையிறானோ. இன்னமும் மறுபடியும் அரசாங்கம் பொறுப்பேற்க என்ன பொறுப்பேற்க? கண்ணுக்கு முன்னாடி நசுங்கி சாகிறா. அந்த செருப்போட காணொலி பார்த்தேன். ஒரு பாப்பா ஒரு இளம் வயது பொண்ணு அண்ணா அண்ணான்னு கத்துற குரல் கேட்குது. இவங்க வந்து கல்லெறிதான், தேங்காயில் இப்போ தான் புது தகவலாக வருது. தேங்காய் எரிஞ்சிருக்காங்க. இவ்வளவும் எரிஞ்சும் கேட்கலன்னா செருப்பு போயிருக்கு. ஏன்னா அட்டென்ஷனை இங்கே திருப்பணும். செத்து கிடக்கிறான், மயங்கி கிடக்கிறான், இவனை ஏதாவது பண்ணணும். அந்த பனையூரில் இவர் பவனி வர்ற அந்த 1.5 மூலம் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை வச்சாங்க. இன்னும் வேற அவங்களுக்கு எந்த விட சலனமே இல்லைங்கிறது தெரியுதா? வணக்கம். எப்படி நல்லா இருக்கிறது சார்? அதாவது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்து பல்வேறு தகவல்களை தினசரி செய்திகளில் பார்க்க முடியுது. தினசரி ஒவ்வொரு புது தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நீங்களும் நிறைய காணொளிகளில் வந்து உங்களுடைய தளத்தில் வெளியிட்டு இருந்தீங்க. இது வந்து நீங்கள் பேசியிருக்கிற சில விஷயங்களை தாண்டி சில விஷயங்கள் எங்களுக்கு, அதாவது ஒரு தேர்ட்லாக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, ஒரு நார்மல் வியூவர்ஸாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அவங்க மத்தியில் இருக்க கேள்விகளை முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு தலைபட்சமாக வந்து ஒருத்தரை தான் இங்கே வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு இதில் பொறுப்பு இருக்கு, ஏன் அரசாங்கத்தை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பார்வை வந்து இங்கே இருக்கு. முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கலாமா சார்? ஏழுலேருந்து ஆரம்பிங்க. இப்போ வந்து இந்த சம்பவத்திற்கு அரசு தரப்பும் வந்துட்டு தார்மீக பொறுப்பு ஏற்கணுமா? எப்படி இருக்கணும்? இப்போ எங்கள் ஆஃபீஸ் வந்துருக்கீங்க, இங்கே ஒரு 100 பேரை வச்சு நான் ஒரு ஷூட்டிங் எங்கள் ஃப்ளோர்லாம் இருக்குது. இங்கே ஒரு விபத்து நடக்கூடாது, ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஐயோ அரசாங்கம் பொறுப்பு சொல்லுவோமா? இப்போ நீங்கள் போலீஸ் அந்த கூட்டத்தை கூட்டல, போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுச்சு, விஜய் வருகிறார் வாங்க நான் கூப்பிடுச்சு. 7 மணி நேரம் லேட்டாக வந்த விளைவு தான் எல்லாமே. நடுநிலை ஆளுன்னு கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறவன். ஒரு சம்பவம் நடக்குது, தீர ஆராயணும்ல, மனசாட்சி இருக்கிறவன் எல்லாரும் ஆராயணும். நீங்கள் சொன்னது 10,000 பேர், அவங்க கொடுத்த ரோட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இடத்த. இப்போ என்ன சொல்கிறீங்க? நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல. டேய், கேட்ட இடம் கொடுக்கல, நாங்கள் போட மாட்டோன்னு போக வேண்டியதானடா. இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு இடம் போ. நாங்கள் கேட்டோம் சார், இந்த இடத்த கொடுக்கல சார், நாங்கள் போட மாட்டோம் சார், போயிருக்க வேண்டியதானே. நீங்கள் தான் 10,000 பேர் தான் வருவாங்கிறான். ஒரு மன்சூர் அலிக்கான ஒரு நடிகன் ஒருத்தன், அந்த ஆள் பேட்டி கொடுக்குறான். ஆமாம் 10,000 நாங்கள் குறைச்சி தான் தருவோம், கூட தான் வரும், ஆனால் குறைச்சி தருவோம், ஏன்னா உங்களை ஏமாற்றுவோம். கூட வர்றதுன்னு சொல்லிட்டா நீங்கள் அனுமதி தர மாட்டீங்களே, அதனால தான் நாங்கள் குறைச்சி சொன்னோன்னு ஒருத்தன் மன்சூர் அலிக்கான் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொன்னவன் ஒருத்தன் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தங்க? நீங்கள் அரசாங்கத்தையும் போலீஸையும் நீங்கள் சீட் பண்ணுறீங்க. நீங்கள் சீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மனசாட்சி உள்ளவன் என்ன நடந்ததுன்னு பார்த்து தீர விசாரித்து சொல்ல வேண்டிய இது. 10,000 பேருக்கு அவன் ஒன்று 500 போலீஸை பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ பேர் எல்லாம் கணக்கு வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் குறிப்பிட்ட டைமில் வந்திருந்தால் முடிஞ்சு தொலைஞ்சிருங்க. 12:45 3 மணி வைங்க, 4 மணிக்கு வந்தால் கூட அப்போல்லாம் 4,000 பேர் தான் இருந்தாங்களாம். நீ நாமக்கல்லேருந்து நீங்கள் சனிக்கிழமை நீங்கள் வச்சுட்டீங்க, மொத்தமாக கூட்டு வரீங்களே. எத்தனையோ காரு, எத்தனையோ 2 வீலரு, மொத்த வரையும் அப்படியே கூட்டு வராங்க. ஏன்னா யாரையோ மிரட்டணும்,
யாரையோ திருப்திப்படுத்தணும் இல்லை. 1-2 பேர் இந்த கூட்டத்தை கூட்டி வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கூட்டத்தை காமிப்பாங்க மேலை நாடுகள்லேருந்து ஏதோ வாங்குறதுக்கு. அது மாதிரி கூட்டம் நிறையாக்கி, டேய் இந்த கட்சியை விட நான் பெருசு, இந்த கட்சியை விட நான் பெருசு, இல்லைன்னா டிசம்பர் 13ஆம் தேதி வைக்க வேண்டிய கூட்டத்தை நீ அன்னைக்கு முன்னாடி வைக்கிற? அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் காரணம் சொன்னாங்கன்னா ஒரு படவாகவும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த எந்த படவாகவும் இப்போ வெளியே இல்லை, எல்லாம் வந்து அண்டர்கிரவுண்டில் இருக்கான். நம்ம ஊரில் ஓடிட்டாங்க. ஒருத்தன் ரைட்டா, ஓடினவன் விட்டாங்க. அப்படியே இந்த வந்தான் பாருங்க, ஐயோ கொலை நடந்துச்சு ஐயோன்னு வந்தான் பாருங்க, மிச்சம் மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு வந்தாங்க பாருங்கள், அவங்கள பிடிச்சிட்டு நம்ம புறாண்டுறோம். ஐயோ இவர் தான் அப்புறம் எப்படி உடனே வந்தார்? ஏடா ஒரு தெருவில் ஒரு கேதை நடந்தால், இந்த முக்கில் ஒரு ஆட்சி நடந்தால் நான் உங்கள் பேட்டியை விட்டுட்டு ஓடுவேன். ஏன்னா என் பையனாக இருந்துருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த முக்கில்ண்ணே ஆனால் இப்போ போனவன் ஆளை காணோண்ணே அப்படின்னே மொத்தத்தையும் கேன்சல்றா ஸ்பாட்டு. அப்படி இருக்கிற இந்த ஊருங்க ஒருத்தன் அவசரமாக ஓடியாராங்க. லோக்கலில் இருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அது நீ அவர் மற்ற நான் செந்தில் பாலாஜி சொல்ல, செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, விஜயபாஸ்கர் வந்திருக்கார்ல, மனிதாபிமானங்க. ஏன்னா லோக்கலில் அவங்க மக்களை பார்க்கணும். மிச்சம் இருக்கிற 10 பேர் வேலை மாவட்டங்கிறாங்க. 31 பேரையும் செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், விஜயபாஸ்கருக்கும் தெரியும். இவன் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிக்காரனுக்கும் இறந்தவனுடைய வீடு எல்லாருக்கும் தெரியுங்க. ஈவன் சீமான் முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், மதிமுக காரங்களுக்கு தெரியும், எல்லா காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியும். ஏன் நீங்கள் வீணாக போன பிஜேபிக்காரனுக்கே தெரியும். அப்போது ஓடிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எவனா கேட்குறமாங்க, ஏன்டா ஓடணும் சட்டையை பிடிச்சி கேட்க வேணாமா? அவன் போய் ஒரு 62 மணி நேரம் கழிச்சு சிவி சிங்காரிச்சு அவன் வந்து ஒரு மழுப்பல் வீடியோ போகிறான், அதை தூக்கிட்டு அலையிறானுவோம். இன்னமும் மறுபடியும் அரசாங்கம் பொறுப்பேற்க என்ன பொறுப்பேற்க என்னங்க பொறுப்பேற்க சொல்லுங்கள். அவன் கேட்ட எடுத்து தந்துட்டாங்க. இந்த அலையை பார்த்தீங்களா நீங்கள்? உங்கள்கிட்ட இருக்கணும் மேடம், இந்த மாதிரி இப்படி அலையாக இருக்கும் தலைகள்லாம். ஒருத்தன் இப்படி கூட தூக்க முடியாதுங்க. இதில் எந்த போலீஸுங்க? அதில் நீங்கள் ஒரு வீடியோ இப்போ தான் பார்த்தேன். அதாவது போலீஸு முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துருக்கான், யாரும் ஓடி ஒழுங்கலை, எவனும் அடிபடாமல் இல்லை, அடிபட்டது தெரியல. ஏன்னா 41 வயசு பணத்துக்கு பின்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போது நீங்கள் அவன் நான் போலீஸ் சப்போர்ட்டர் இல்லை, ஆனால் வேறு என்ன செஞ்சுருக்க முடியும்னு சொல்லுங்கள். எதிர்கட்சிகள் இருந்து வைக்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாதுகாப்பு குறைபாடுங்கிறாரு. அவர் வந்து இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ரவுண்டானாவை நீங்க ஏன் கொடுக்கல? அதிமுகவுக்கு வந்து கேட்டப்ப இந்த இப்ப கொடுத்திருக்கிற பகுதி, அதாவது வேலுசாமிபுரம் பகுதியே வந்துட்டு கூட்டம் நடத்துவதற்கு தகுதியற்ற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு அந்த பகுதியை எங்க 2 பேரும் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு பிரஸ்ல. நீங்க அந்த கூட்டத்தில் நல்லா தானே நடத்திட்டு போனீங்க, நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? எடப்பாடிக்கும் இன்பதுரைக்கும் நீங்க தானே நடத்திட்டு போனீங்க, எந்த அசம்பாவிதம் இல்லாமல் நடத்திட்டு போனீங்களையா? இப்போ என்ன உங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு? உங்களுக்கு அசம்பாவிதம் நடந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கொடுத்துடக்கூடாது முதலே சொல்லியிருப்பாங்கல்ல. வந்தவன் வந்து பேஷண்ட்டெல்லாம் படுத்திருந்தவங்களாம் பாட்டு போயிட்டார் எடப்பாடி. சேரக்கூடாதவங்கள சேர்ந்துட்டா எப்படி வாய் மாறி பேசுவாங்கிறதுக்கு இந்த 2 பேர் உதாரணம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த பழைய முதல்ல இவங்க கேட்ட ரோடு சிங்கிள் ரோட, அதாவது 2 வண்டி போகிற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்தது 4 வண்டி போகிற மாதிரி இருக்கும். ரவுண்டானா ஏன் கொடுக்கல? அதுக்கு தான் டேவிட்சன் அழகாக விலகம் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, மூலையில் அந்த ஓரம் 4 மூலைங்க ரவுண்டானா, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி உலகமே இந்த விபத்தை பேசுங்க, அது மாத்திரம் கொடுத்துருந்தா கொஞ்சம் அறிவு ஏற்கனவே உலகமே பேசிகிட்டு இருக்கு. ஆமாம், இது இன்னும் வேறங்க வெடிச்சிருக்காரு. அதாவது ஒருத்தன் தீப்பச்சி போடுவாங்க. ஏன் எவனாவது சொன்ன வச்ச கேட்குற ஒருத்தன் இருக்கானாங்க இந்த தீவிக்கிறவன் கட்சியில். எவனாவது நீங்கள் அவன் பேச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் பேசியிருக்கான்ல, இந்த வீடியோலாம் பேசுகிறான் பாருங்கள். எவனாவது தராதரத்தோடு பேசுகிறானா, மரியாதை கொடுத்து பேசுகிறானா, ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாக பேசுகிறானா, ஒரு தலைவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கானா? இல்லையாங்க ஒருத்தனா. இவனில் வச்சு எப்படிங்க இதெல்லாம் யோசிச்சு தானங்க அவன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம் ஒரு ரிவர் ஓடுதுங்கிறான், இன்னைக்கு எத்தனை பேருங்க? ஆமாம், அப்போ தாமிரபரணி ஆற்றுல ஒரு 22 செத்தான் தெரியுமாங்க. இதே அடிதடிக்கு பயந்தாங்க செத்தாங்க. நான் சொல்கிறது 80, ஆமாம் 90களில் நாம தான் அதை வெளியிட்டோங்க. 22 பேர் செத்தான், அடித்ததுனால செத்தாங்கிறத நாங்கள் தான் ஆதாரப்பூர்வம் விட்டோம். அந்த 22 பேர் இப்போ 200 பேராக இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் தப்பிக்கிறது ஓடி இருப்பான்ல. அப்போ இது எல்லாமே அவங்க கணக்கு போட மாட்டாங்களா?
இன்றைக்கி நேத்தாங்க மாநாடு பார்க்குறாங்க போலீஸு. நம்ம போலீஸை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை, இன்றைக்கி நேத்தாங்க பார்க்குறாங்க. எத்தனை அவங்க அதுதான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 5 மாவட்டங்களை அவங்க கடந்து வந்துட்டாங்க, அவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, இத்தனை பேர் ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க, 2 மாநாட்டிலையும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க, அங்கே ஒருத்தர் பலியா இருக்கிறாரு. ஆனா ஏன் போலீஸ் வந்து இது வந்துட்டு யூகிக்கல? 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு அவங்க சொன்னா 10,000 பேர் தான் கூடுவாங்க, நீங்க எப்படி நம்புனீங்கன்னு கேக்குறாங்க. அவன் தானே சொல்றான். அதான் அவங்க சொல்றதை நீங்க எப்படி நம்புனீங்க? மற்ற மாவட்டங்கள்ல வேற என்ன நம்பாம என்ன இருக்குது? நம்பாம இல்லையா 10,000 ஆகுது, நீ இடத்த மாத்தினா அதுக்கு கடைசி நேரத்தில் இடத்த மாத்தினா சொல்ல மாட்டானா? நீங்க 10,000 நீ 10,000தோட தான் வருவீங்க, கூட வருவீங்க. 7 மணிக்கு மேல தானே தெரியுது. நீங்கள் தான் நாமக்கல்லேருந்து வரும்போது நீங்கள் கூட்டில் வரீங்க. ஏங்க ஒருத்தன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த லைட்டை அமைச்சு போட்டான் பார்த்தீங்களாங்க, தெரியுமா? பஸ்ஸில் லைட்டை அமைச்சு அதில் அப்படி சிரிப்பான், இந்த இப்படி வாயை வச்சுருங்க, அப்படி சிரிப்பான். அப்படி மனிதனுடைய மனசாட்சியை இல்லாமல் நம்ம உணர்வு, அவன் வரான்ல ஆதங்கப்பட்டு வரான், அவனை எவனையும் மதிக்காமல் ஒருத்தன் அப்படியே சிரிச்சுட்டே வரான்னா இந்நேரம் கையில் விலங்கு போட்டு அவனை தெருவாக கொண்டு போயிருக்கணுங்க. உன்னை நம்பி அப்பாவிங்க இப்போ என்னை நம்பி இருக்கான் 200 பேர், அவன் நான் நல்லது செய்வேன் தானே என் கூட வரான். நான் ஒரு மோசக்காரனாக இருந்து அவங்கள ஒரு நல்வழிக்கு கொண்டு போகாமல் ஒரு தீயத்துக்கு கொண்டு போனேன்னா கொல்லாதுங்க உங்களை. இவ்வளவு நடந்த பிறகு அரசாங்கம் மேல் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது இருக்குல்ல. சத்தியமாக அந்த கேள்வியை என்னால் கேட்கவே முடியல. அதான் நான் சொன்னேன், அந்த செருப்பு ஒரு 10,000 செருப்பு அங்கே கிடக்கு, அதுக்கு ஒரு அக்கா வேறு பாதுகாப்பு இருக்குது. நான் சொன்னேன் காலையில், இந்த இவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்களே இவங்கள பூரா அப்படின்னேன். ஏன்னா மனசாட்சி வைங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க விதிப்பட்டு செத்து போச்சு, ஆனால் பகுத்து பார்க்குற அறிவு இருக்குல்ல ஒன்று. அதே மாதிரி ஊடகவியலாளர் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி எங்களை மாதிரி இது எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு யோசிக்க வேணாமாங்க. நீங்கள் பார்க்குறவனு பூரா இந்த லைக் கிடைக்கும், இந்த ஒரு சில பேர் பாராட்டுவான், சில பேர் இல்லை ஐயோ விஜய் நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீ பத்திரிகை நடத்த முடியுமாங்க? அதுக்கு பேசாமல் மூடிட்டு போகலாங்க. இந்த வியாபாரத்துக்கு மனசாட்சியோட ஒரு இந்த நேரம் மனசாட்சியோடு இயங்க வேண்டிய ஒரு காலம். ஆமாம், நாள் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் அந்த இடமும் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. கரூரில் பொறுத்த வரைக்கும், நாமக்கல்ல இடம் வந்து முடிவாயிடுச்சு. கரூர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை எங்கே பேச போகிறாங்கன்னு. நாள் மாலை வரைக்கும் தெரியல. அதாங்க நீங்கள் கொடுக்கல, நான் வந்து கோர்ட்டுக்கு போங்க, இல்லை நான் வந்து நடத்தலைங்க, மக்கள்கிட்ட போங்க, உங்களுக்கு தான் இருக்காங்கல்ல மக்கள்கிட்ட போங்க. ஏன் நடத்தினேன்? ஏன்னா நீ கூட்டத்தை காமிக்கணும், ஓன் தலைவனுக்கு நீ கூட்டத்தை காமிக்கணும், தலைவங்களில் பேர வரவன் அவன் இந்த கூட்டத்தை இன்னொரு காமிக்கணும்னு நினைக்கிறான். எல்லாம் வியாபாரம் தாங்க. லோக்கலில் இருக்கிறவன் தன்னுடைய அண்ணனுக்கு அவங்களுக்கு இதை காமிக்கணும், அவங்களுக்கு நான் பாரா அந்த அவங்கள விட எனக்கு கூடும். இல்லைன்னா மப்பில் பேசுவானாங்க ஒருத்தன், இதே 30 பேர் விழாவா 30 விழா, ஏன் 1.5 லட்சம் ஒரு சேர் போடுறாங்க. அந்த 30 விழான்னு திமுக நடத்துகிறாங்க. என்னங்க வயசு என்னங்க? முதல்ல மதிக்க கற்றுக்கணுமா இல்லையா? அந்த மப்பு அதுலேயே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேச்சை கவனிச்சிங்களா? அதில் என்ன அர்த்தம்னா 30 பேர் விழாவா 30 விழாவான்னு கிண்டல். ஆனால் 1.5 லட்சம் சேர் போட்டுங்க. ஒவ்வொரு சேர்லேயும் தண்ணி பாட்டிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து எல்லாம் ஒவ்வொரு சேர்லையும் வச்சு அந்த 30 விழா நடத்தியிருப்பாங்க. அந்த செந்தில் பாலாஜி அவரோட சேர்ந்த மற்ற தோழர்கள் எல்லாரும். அதுதாங்க கட்சி. அதுதான் நான் சொன்னேன், இது வந்து ஏடிஎம்கேவும் பண்ணும். முத சோறு போட்டது ஏடிஎம்கே தான். எம்ஜிஆர் பீரியடில் இந்த கூட்டம் வந்தால் பொதுக்குழு இந்த மாநாடு நடத்தினா வந்தவனுக்கு சோறை போகிறான்னு சொன்னது எம்ஜிஆர். அதுலேருந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவனை போய் நீ சொல்கிற, நீ வந்து ஒத்த பாட்டில் கொடுத்துருப்பியா, நீ தண்ணி பாட்டில் கொடுத்து நீ என்ன மேலே 4 போட்டேன்னா நீங்கள் நல்லா பாருங்கள். நான் தான் எங்கள் உதாரணம் சொன்னேன். எங்கள் ஊரில் எம்ஜிஆர் சோடாவை குடிச்சு கொடுத்துருவார். என்னுடைய ஊர் அருப்புக்கோட்டை. அப்போது எம்ஜிஆர் கேன்னு இருந்தவர், எங்கள் அருப்புக்கோட்டை தொழில் நடந்தவர். சோடாவை குடித்து பாதியை அப்படி தூக்கி கொடுத்துருவார். அங்கே பின்னாடி அவங்களுடைய பீம் 4 பேர் இருப்பான். வாங்கி ஒருத்தன் கடைக்காரில் கொண்டு கடையில் வச்சுருவான்.
அவர் போன பிறகு 2 அண்டாவை எடுத்து தண்ணி ஊற்றி அந்த சோடாவை பாதி ஊற்றி எல்லோரும் கலந்து சாப்பிட்டேன்னு ஒரு காலம்லாம் இருந்தது. ஆனால் எந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. பாட்டில் போடுறானாங்க, அவங்க பரிதவிச்சு கேட்குறாங்க, மயங்கி விழுறான், செத்து விழுறான், தண்ணியை குடியான்னு கேட்குறான், அவன் தண்ணியை போடுறான். ஆனால் அந்த தண்ணியை பிடிக்கிறான்ல, அவன் பிடிச்சி கொடுத்துப்பாங்கிறீங்க, கொண்டு போய் அவன் சாமி ரூமில் வச்சுருப்பான். அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு வந்திருப்பான்ல, போட்டி போட்டுருப்பான்ல, அவன் எத்தனை பேர் அதை மிதிச்சிட்டு வந்தான்னு இவனுக்கு தெரியுமா கணக்கு? தன்னை நாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருந்து பண்ண ஒரு ஆளுங்க தான். போலீஸ் மேலே போகிற போக்கில் வந்து பழியை போடக்கூடாது. அதாவது அது நேற்று கூட ஹோம் செக்ரட்டரி இது கொடுத்தாங்க, யார், அமுதா. வாழ்க்கையில் அந்த அவங்கெல்லாம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணதே இல்லை. ஏன் கொடுத்தாங்க? இது காரணம், இதுக்கு எவிடன்ஸோட உங்களால் அதை மாற்றி பேசணும். ஏன்னா கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாங்க, உண்மையின் கமிஷனை போட்டு இவங்க ஃபீல்டுக்கு வந்தாங்க. டேய் நீங்கள் பாட்டு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவுத்து விட்டுட்டே இருப்பான் அந்த ஒருத்தர். ஒவ்வொரு கட்சி தலைவனும் இப்போ கூட்டணியில் இருக்கிறான், டே நீங்கள் சும்மாவாக இருந்தீங்கன்னு மேலேருந்து வரும் போல். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தன் ஒன்று பேசுகிறான், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் இதுதான் பேசலையே, பதில் பேசலையில, அது உண்மையாக தானே இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆகணும். ஹோம் செக்ரட்டரியே பேசுகிறாங்க, சுகாதார செக்ரட்டரி பேசுகிறாங்க, செந்தில் பாலாஜியை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. ஏன்னா செந்தில் பாலாஜியை சுற்றி வரும்போது இப்போ செந்தில் பாலாஜி பேசுகிறதில் ஒரு நடுக்கம் தெரியுதுங்கிறான். டேய் பேசலைன்னா நீங்கள் தானடா சொன்னீங்க, அவன் பதில் சொல்கிறான், நடுக்கம் தெரியுதுங்கிறான். மொத்தத்தில்ங்க பெரிய கவனம். நீங்கள் வரும்போது டிவியில் பார்த்தேன், பனையூர், அந்த பனையூரில் இவர் பவனி வர்ற அந்த 1.5 மூலம் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை வச்சாங்க. இது இன்னும் வேறு அவங்களுக்கு எந்த விட சலனமே இல்லைங்கிறது தெரியுதா? ஆயுத பூஜை அன்றைக்கி பூஜை வச்சா என்னங்க தப்புன்னு கேட்டுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டுருவாங்க, ஆனால் ஒரு வழி இல்லை. டேய் இவ்வளோ இது நடந்திருக்கு, வேணாண்டா அப்படி பண்ணலை, இது ஒரு செய்தி ஆக்கியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் அந்த டிரைவராக யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இன்னொரு செய்தி பார்த்தாங்க, இருக்கிற பாதுகாப்பை அதிகரிக்க போகிறாங்களாம். யாருக்கு? விஜய்க்கு. ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இதில் தூக்கி போடுவான் தெரியுமா? அதெல்லாம் போகிற போக்கில் அப்படின்னு நம்மளாம் விட்டோம், மறந்துட்டோம். இந்த 5 இல்லை சார், இப்போ தான் சார் இருக்குங்கிறான். டேய் வரிசையாக செத்துட்டு தான் இருக்கான். மதுரை மாநாட்டில் மயங்கி விழுந்தவங்க 442 பேர் சொன்னாங்க. இதில் ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் செத்துட்டான்னு சொல்கிறாங்க, படம் எடுத்து வரேங்கிறான். விக்கிரவாண்டியில் செத்துருக்கான். நாமக்கல்லில் இருக்கிறது லிஸ்ட்டு போட்டு நாங்கள் சொல்லிட்டோம். ஒருத்தர் சிசியில் இருக்கான், கேஎம்சியில். அப்போது 5 இதில் நடக்காமல் இங்கே மாத்திரம் நடந்தது. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் 41 பேர் செத்ததுக்குங்க சாரி, என்னால் நடந்துச்சு, நான் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு திருச்சியில் சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த ஆள் முடிஞ்சிருக்குங்க, சரி சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று. அதுலேயும் இறக்கமே இல்லாமல் இனி வீறு கொண்டு எழுவோமா, இது 41 சாவு. நான் அதான் சொன்னேன், டேய் 41 முன்னாடி நம்ம படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் ஒருத்தனை கொல்றதே ஒரு பெரிய கதையாக்கி சொல்லுவான். இப்போ தான் 1000 பேரை கொல்றானே ஒரு படத்தில், அது கதாநாயகனாக இருக்கிறவன் ஒன்றும் கிடையாது. இதை தொடர்ந்து நம்ம எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜய் அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, போலீஸ்க்கு பயமா, ஆளுங்கட்சிக்கும் தாவேக்காக்கும் தொடர்பு இருக்காப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி. இல்லை எனக்கு அதில் நான் திரும்ப பக்கம்தான் இருப்பேன். ஏன்னா நானே அண்ணன்ட்ட கேட்டேனே, நானே 2 காணொலி நான் போட்டிருக்கேன், 3வது உங்கள்கிட்ட பேசுகிறேன், நானே கேட்பேன், ஏன்னா என்ன இவ்வளோ மென்மையாக போகிறீங்கன்னு. போயிடக்கூடாதுங்க. இல்லை அவர் கைது பண்ணால் இது அவருக்கு ஆதரவாக திரும்புங்கிறதுனால அரசு அமைதி. அது அரசியலுங்க. இதில் என்னங்க வெங்காயம் அரசியல் வேண்டியிருக்கு? நான் கைது பண்ணி தூக்கி போடுங்க, வருது வரலை. இப்போ அதை விட கெட்ட பேர் உங்களுக்கு உண்டாக்க பார்க்குறாங்கல்ல, கீழே பிடிச்சி உள்ளே போடுங்க. அவர் திரும்ப என்ன கேட்குறாரு, புஷி மேலே போட்டிருக்கீங்க, ஏன் இவன் மேலே போடலன்னு கேள்வி இருக்குல்ல. இவன் தானே அக்யூஸ்ட் 1, இவங்க தாங்க அக்யூஸ்ட் 1, ஏன் இந்த ஆள் மேலே போடல? அது கேள்வி நியாயம் தானேங்க. அவங்க என்ன தரப்பு, அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியாது. அவங்க மென்மைவாதியா, இல்லை இது ஓட்டாயிருமா, இல்லை இது நமக்கு எதிராக போயிடுமா, இல்லை ரொம்ப நீங்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது தப்புமே.
இமீடியட்டா அன்னைக்கு நைட்டு வராரு, வந்தோடனே வந்து தமிழக அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்குது, பலமா இருக்கு போலீஸ் ஆமாம் பாதுகாப்பு. ஆமாம் பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால இந்த சந்தேகத்தை நான் வந்து பாதுகாப்பு கொடுத்தது தப்புமே. ஏன்னா என்ன அவர் இப்போ 100 பவுன்சர் வச்சுருக்கான், அப்புறம் எஸ்ஸெட்டா ஒய் பிரிவு ஏதோ ஒரு துப்பாக்கியோடு வச்சுருக்கான். என்ன பாதுகாப்பு? இங்கே அந்த கூண்டில் நிற்கிறாங்க வேனில், ஒருத்தன் காதில் வந்து சொல்கிறான், தம்பிகளா ஒரு பேரை சொல்கிறான், ஏதோ ஒரு பேர், கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு டக்குன்னு வேற பேசிக்கு போயிடறான். ஆனால் இந்த பக்கங்க மயங்கின நிலையில் சட்டை இல்லை, மேல் சட்டை இல்லாமல் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளாம் இருந்த இப்படி தான் நிற்கிறான், அப்படி போகுதுங்க. டேய் என்னடா, அடே எங்கடா தூக்கிட்டு போகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மாட்டோமா? நீங்களா நின்னுன்னு கேட்பாங்க, நான் என்ன பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் கேட்பாங்க. இதை கண்டுக்கவே இல்லைங்க. இந்த பக்கம் திரும்பி இருப்பான், அப்புறம் எப்படி திரும்பி இருப்பான், இப்படி ஒரு எந்த சலனமே இல்லாமல் நம்மளை. இன்னொரு விஷயம் வந்துச்சு பாருங்கள். எடுத்தோன்னே வந்து ஏறி வந்தோடனே போலீஸ் பாராட்டணும். ஏன்னா அவங்க துணையோடு தான் பாதுகாப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லுவான். ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? உங்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பாக கொண்டு வந்திருந்தாண்டா அந்த ஆள் சொல்கிறான். அவன் யார்கிட்ட இருந்து பாதுகாப்பாக போலீஸ் கூட்டு வந்துச்சுங்கிறான். சுற்றி நின்று அவங்க ஆள்கள் தானேங்க. அப்போ உங்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பாக என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு போலீஸுக்கு நன்றிங்கிறான். அப்போ உங்களை வில்லனை தானே பார்த்துருக்கான், அதானே சொல்கிறான். இது இந்த விக்கிரவாண்டியா? ஆமாம் விக்கிரவாண்டி தான் ஃபஸ்ட்டுங்க. அதில் கவனிச்சிங்களா? அப்படி வர்றதும், அப்படி துண்டை போடுறதும், துண்டை எடுக்கிறதும், தலைப்பில் கட்டுறதும். கட்சி தலைவனாகவே இல்லை, அவன் ஒரு லோக்கல் தொண்டை மாதிரியே அந்த ரேம்பில் நடப்பான் தெரியுமாங்க. அந்த துண்டை போடுவாங்க, துண்டை அப்படி போட்டுக்குவான், அப்புறம் 10 துண்டை போடுவான், ஒரு தூக்கி போடுவான். இது ஒரு போதைங்க. அந்த போதை இவனுக்கு வந்து, அதாவது இவ்வளவு வேறு நம்மளை நம்பி வரான். ரெஸ்பான்சிபிலிட்டி சார். ஒரு இதில் ஒரு காணொலி இப்போ வந்திருக்கு பாருங்கள். அதில் நம்ம வைகோ ஒரு மாநாட்டுக்கு, அவங்களுடைய மதிமுக மாநாட்டில் அவர் பேசுகிறார். இது 2004 அவர் ஜெயிலேருந்து வந்த உடனே ஒரு மாநாடு, திருச்சி மாநாடு, ஏதோ ஒரு மாநாட்டில் அவர் சொல்கிறார், டேய் எடுத்தோடனே அவர் பேசுகிறார். அந்த காணொலி இருக்குது, ரொம்ப பத்திரம், ஒருத்தன் ஏறிடாங்க, ஒருத்தன் அசைஞ்சாலும் அவர் அதை சொல்கிறாரு, ஸ்டாம்பேட் ஆயிரும். அதனால தான் நான் வந்து 10 பேர் அரைஞ்சேன். பார்த்தியா, ஏன் அரைஞ்சேன்னா நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து அமைதியாக போகணும். என்னை நம்பி விட்டுருக்காங்க உங்கள் அப்பா அத்தா. காலையில் 4:30 மணிக்குள்ளே நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போய் சொல்லணும். இது நாட் ஒன்லி வைகோன்னு, கலைஞர் தான் பேசுவார், விஜயகாந்தனும் தான் பேசுவார், எம்ஜிஆர் தான் பேசுவார். எம்ஜிஆர் சொல்லுவார், நான் தூங்கவே மாட்டேன் பாரு. அவர் தூங்கிடுவார்னு வச்சுங்க, டேய் காலையில் வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் பாரு. விஜயகாந்த், டேய் எனக்கு ஃபோன் வரணும் பாரு. கலைஞர் 15 நிமிஷத்தை பேசுவார், வைகோ 10 நிமிஷம் பேசுகிறாரு. தலைவங்க அதாங்க. நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நசுங்கி சாகிறா. அந்த செருப்பு போட்ட காணொலி பார்த்தேன். ஒரு பாப்பா, ஒரு இளம் வயது பொண்ணு, அண்ணா அண்ணான்னு கத்துற குரல் கேட்குது. இவங்க வந்து கல்லெறிகிறான், தேங்காயில் இப்போ தான் புது தகவலாக வருது. தேங்காய் எரிஞ்சிருக்காங்க. இவ்வளவும் எரிஞ்சும் கேட்கலன்னா செருப்பு போயிருக்கு. ஏன்னா அட்டென்ஷனை இங்கே திருப்பணும். செத்து கிடக்கிறான், மயங்கி கிடக்கிறான், இவனை ஏதாவது பண்ணணும். அது என்ன கூட்டமாக? அது இந்த மாதிரி கூட்டம் நான் வாழ்க்கையில் பார்க்கலங்க. இப்படி அலையாக இருக்குங்க, தலைகள் பூரான். இதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? அப்போது அவன் இவங்களை கூட வச்சு நீங்கள் 7 மணி ஆனாலும் இந்த கூட்டம் வந்த பிறகு இதை வந்து இதை அனுபவித்து இவங்ககிட்ட 4 வார்த்தையை பேசிட்டு போகணுங்கிறது அவருடைய திட்டம். அது பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த 5ல் நடக்கலை, 6ல் ஏன் நடந்துச்சு? இதுதான். ஆனால் 5லேயே நடந்துட்டு வந்தது. அது எல்லாத்தையும் நம்ம தான் அமைக்கிட்டோமே, நம்ம தான் அது பெருசாக்கலையே. நான் அட்டைப்படம் பண்ணேன் இந்த தூக்கி போகிறதெல்லாம். ஏன்னா என்னுடைய நாங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும்னு வச்சுங்க. நீங்களும் பண்ணியிருப்பீங்க இப்போ தூக்கி போட்டதை. ஆனால் அதோடு விட்டுட்டோம். அப்போயே அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கணுங்க. அந்த 2 பவுன்ஸை தூக்கி போட்டான்ல, அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கணுங்க. அவர் மேலே வழக்கு பதியப்பட்டது. வச்சு என்ன சாமி விடுவான்? இப்போ இந்த ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையும் வச்சு சாமி விடுவாங்க, அதையும் வச்சு சாமி விட சொல்லுங்கள். உள்ளே வைங்க. தூக்கி போட்டவன் யாருங்க? இந்த மாதிரி தம்பிகளை தானே. நல்ல வேலைங்க, அவன் புத்திசாலியாக இருக்கனால அந்த கொம்பியை பிடிச்சி தொங்குவான் ஒருத்தன். இல்லை கிரீஸ் தடவி இருக்கானுங்க. எந்த இடத்துல அப்படி இருக்காங்க?
இதுக்காகவே இவன் தடவணம் மேலேயும் இந்த பொதுச்செயலாளர் மேலேயும் தலைவர் மேலேயும் கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? நீங்கள் அதெல்லாம் விட்டாங்க. அவனுக்கு நம்ம என்ன பண்ணாலும் கண்டுக்க ஆள் கிடையாது. நாமக்கல்லில் 3 பொம்பளை பிள்ளைங்க, மூணு பொம்பளை பிள்ளைய, ஒரு பையங்க, ஒருத்தன் சீரியஸாக கேஎம்சியில் இருக்கான், ஈரோடு சுதா ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்கான். இதெல்லாம் அக்கௌண்ட்டில் வந்தது. நான் இன்னும் ஒரு காரு ஒரு பஸ்ஸில் ஒன்று போட்டிருந்தோம் பாருங்கள், ஒரு 4 பேர் சக்கரத்தில் ஆடி போடுவான். நாங்கள் இன்னமும் தேடிட்டு இருக்கேன் பையங்களை. இப்போ கூட நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த டீட்டெயில் வேணும் தம்பி, அவங்க செத்தாங்களா இருக்காங்களா எந்த ஆஸ்பத்திரி, தடையுமே இல்லாமல் அடிச்சிட்டாங்க. அது எப்படிங்க? கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் காரில் விழுகிறான், பின்னாடி ஒரு கார் வேறு வருது. இவங்க சாதாரண ஸ்பீடில் வரல, அந்த டிரைவர் வேறு பார்க்குறான். இவங்க உட்காந்துருக்க அந்த கேரவனில் அந்த டிரைவரும் விழுந்து பார்த்துட்டு அம்பாட்டு போகிறான். அதோட கட் ஆகுது. எப்படி கட் ஆகுதுன்னா, எடுத்துகிட்டு போனான்ல, இந்த விபத்தை பார்த்தோன்னா பயந்து போய் ஃபோனை கீழே போட்டுருக்கணும். இதில் நம்ம அக்கௌண்ட்லேயே வரல. இதை பார்த்த உடனேங்க உள்ளே உட்காந்துருந்தான்ல, அந்த பஸ் தானே, நிறுத்துறா டே அவன் என்ன நாங்கன்னு பாடுறா. அதுனா செய்தியாக இருக்குங்களா? இப்போ விஜய் இருந்து தண்ணிலாம் கொடுத்தாரு, அவங்கள ஒன்று ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கு. இது ஒரு செய்தியாக இருக்கணுமா இல்லையா? எதுவுமே ஆகலைன்னா இதை கடந்து போயிட்டாங்க, நம்மளும் கடந்து போயிட்டோம். நான் இந்த வீடியோ போட்ட பிறகு நான் கேட்குற கேள்வி தான், இவங்க எங்கே? போலீஸ் கேட்குறோம். சரியாக பார்த்தா நாமக்கல்லேருந்து கரூர் வர்ற வழி மாத்திரம் தெரியுது, ஏன்னா ஆள் தெரியுது. ஆனால் எங்கே? நிச்சயமாக அவனுக்கு ஒன்றும் உயிரோடு இருந்துருக்கூடாது, இல்லை கைகால் போய் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ இவங்க வந்து மறைச்சி வச்சுக்கணும். இல்லாமல் அவங்க எவனும் அடிபடாமல் தப்பிச்சிருக்கவே முடியாது. அப்போது ஒரு தலைவன் பதற வேணாங்க, பதறணும்லங்க. இவ்வளோ தூரம் இருக்கிற ஒரு தலைவனுக்கு ஆதரவாக ஒருத்தங்க பேசுகிறாங்க. அது வேறு போலீஸ் மேலே குறை இருக்குங்கிற மாதிரி கொண்டு வராங்க. நான் அதான் சொன்னேன், டே ஓடினவனை விட்டுப்பிடிங்க, ஓடியாந்தவனை ஏன்டா தூக்கிட்டு அலையிறீங்க? எல்லா அரசியல் தலைவர், தாவேக்காவை தவிர மற்ற எல்லா அரசியல் தலைவர்களும், அரசியல் தொண்டர் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாஜகலேருந்து வந்து இங்கே ஒரு ஆய்வுக்குழு அனுப்பிச்சு வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அதிமுகவும் போய் எல்லாமே பார்த்தாங்க, எல்லாம் ஒரே அணியில் இருக்கிற மாதிரி இருக்கு. காந்தியை கொன்னவன் சேர்ந்த அமைப்புக்கு 100ஆவது நாள் காயின் வெளியிடுறாங்க. நீங்கள் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்துங்க சிஎம்முடைய ஆக்டிவிட்டியை நீங்கள் அப்படியே இருக்கணும். எல்லாமே அவங்க ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ முரசொலியை பார்த்தா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கேள்விப்படுறாங்க, இதுக்கு போகிறாரு, இங்கே சட்டமன்றத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு, எல்லோரும் வர வைக்கிறார். அப்போயே ஒன்மேன் கமிஷனை போகிறாரு. முடிச்சுட்டு இங்கேருந்து மாசு அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டார். மாசுவை கிளம்ப சொல்லிட்டு தான் இவரே வர்றார். ஏவாவேலு அங்கேருந்து வந்துட்டார். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி ஸ்பாட்டில் இருக்கார். பக்கத்தில் இருக்கிற பெரிய இருப்பேன், சின்ன கருப்பேன், நம்ம இவர் புதுக்கோட்டை அமைச்சர் ரகுபதி, திருச்சியில் இருக்கிற நம்ம அன்பில், எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. எல்லோரும் போய் சொல்லிட்டுங்க. அப்பையும் மனசு கேட்கலங்க. ஒருத்தன் இதுக்கு காரணமான ஒருத்தன் இங்கேருந்து திருச்சிக்கு 40 நிமிஷத்தில் புயல் வேகத்தில் வந்து திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து நாங்கள் சார் 30 பேர் செத்துட்டான் சார், அதையும் காதில் ஈயத்தை வாங்கி ஊற்றுன மாதிரி அதையும் கேட்காம ஒருத்தன் பனையூருக்கு போகிறான் சார். அங்கேருந்து ஒருத்தர் முதல்வர் வந்து இங்கே கரூருக்கு வராருங்க. இந்த செயல்பாடு வந்துட்டும் சும்மா இல்லை, எல்லா டைரக்ஷனும் எல்லோரும். நீங்கள் அந்த சமயம் மற்ற 500 டாக்டர் இருந்திருப்பான் சுற்றி இருக்கிற நீங்கள் எத்தனை போலீஸ் 500 இருந்தாலும் இவங்க மேற்கொண்டு ஒரு 50 போலீஸ் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 500 டாக்டர் மேலே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிபட்டவங்களோட டாக்டர் அதிகமாக இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருந்து காப்பாற்றிட்டு அத்தனை குடும்பங்களுக்கு போய் ஆறுதலை சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி அப்புறம் 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணி அந்த 10 லட்ச ரூபாயை நேற்றே வந்து 31 குடும்பத்துக்கு நேராக கொண்டு போய் கொடுத்து அந்த 10 பேருக்கு வெளி மாநிலத்தில் கொண்டு போய் கொடுக்க சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. இதை விட ஒரு முதல் என்னங்க செய்யணும் சொல்லுங்களேன்? இதை மிஸ் பண்ணிட்டாரு சொல்லுங்களேன். சம்மந்தப்பட்ட லோக்கலில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரை மாற்றுறாங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு? 10 பேரை உடனே லிஸ்ட் போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு எம்பி உடனே ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வராங்க. யார் தலைமையில் தெரியுமா? ஒரு அம்மா, ஒரு ஹேமாமாலினி, அனுராக் தாக்கூர், சிஐஏ அப்போ கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ வந்து அதை எதிர்த்து எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் நடந்துச்சு, அது சிவியராக நடந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் ஐயா பேசுகிறாரு. அது கொஞ்சம் ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தையிலே சொல்கிறான், எல்லாரையும் சுட்டு தருங்க.
சுட்டுத்தரங்கன்னு சொன்னவன் தான். இதை கேள்விப்பட்டு 2021 ஏதோ ஒரு தேர்தலில் இவன் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் இவனுக்கு எதிராக ஆணை பிறப்பிச்சிருக்கு. இந்த ஹேமாமாலினி யாருன்னு தெரியல, கும்பமேளா 40 பேர் செத்தான்ல, இதே பெருசுப்படுத்துறீங்கன்னு சொன்னவன். கும்பமேளாவில் 40 பேர் செத்ததை ஏன் பெருசுப்படுத்துறீங்கன்னு சொன்ன அவங்க தலைமையில் இது டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர், நம்மால் ஒருத்தர், அவர் டிரான்ஸ்லேட்டரு. ஏங்க ஹேமாமாலினிக்கும் அனுராக் தாக்கூர் கூட வந்த அந்த 10 MP 8 MP ஏதோ ஒருத்தர், இவங்களுக்கு கரூரில் மேற்க தெரியுமா கிழக்க தெரியுமாங்க? இல்லை பாதிக்கப்பட்ட பேச்சு ஏதாவது தெரியுமா புரியுமா? ஏன் நம்மால் ஒரு அதிமுகலையோ உங்கள் கட்சி கூட்டணி தானே, அதில் இருக்கிற MP 2 பேரை கொண்டு வரதுக்கு என்னங்க அனுப்பியிருக்கலாம்ல? அதுலேயும் இவன் நேர்மையாக நடந்துருவானாம், மனசாட்சிப்படி நடந்துருவான்ல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சோண்டு இருக்கணுங்கிற நம்புவோம். இதே அந்த 10 பேரும் அவன் நம்மால் அவர் 2 உதாரணம் மாத்திரம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மா, நாங்கள் இவன் வர்ற வரைக்கும் கூட்டம் வெளியே போயிடக்கூடாதுன்னு ஹியூமன் செயின் போட்டாங்கிறது எங்களுடைய புகார். ஒரு அம்மா சொல்லுது என்னத்து, நாங்கள் அந்த ஒரு வாய்க்காலில் மேலே நின்னோம், உடஞ்சி விழுந்துருச்சு. அதான் சொன்னான், அவங்க அட்டையில் வச்சுருந்தாங்கன்னா, டேய் அது இத்து போன ஸ்லாப்பில் ஒரே இடத்துல 50 பேர் நின்னா உடையாதா? உடஞ்சி விழுந்துருச்சு. அதுக்கு நான் முன்னையும் போக முடியல, பின்னையும் போகல. முன்னாடி போனால் கை செயினை போட்டு எங்களை போக விடலைன்னு ஒரு அம்மா சொல்லுது. இவன் அதை மொழிபெயர்க்கவே இல்லை நம்மால். இந்த ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையே வந்திருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த அம்மா ஒரு அம்மா கேட்குது, இந்த 10 பேர் இன்வெஸ்டிகேஷன் புலி வந்தாங்கல்ல, 10 புலிகள் MP புலிகள், அவங்க இஸ் தேர் எனி என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோளாறு இருக்கான்னு கேட்குது. இதில் ஏதாவது அது ஏதாவது தவறு இருக்கான்னு கேட்குது. அவங்க கேட்குறாங்கன்னு இவர் மொழிபெயர்க்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் மாவட்ட நிர்வாகி தாவேக நிர்வாகி சரியில்லை சார்மா. யார் இவன் எஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்கிறான். வீடியோ இருக்குங்க, எங்கள் அருள்மொழியாகவும் அதை எடுத்து பேசியிருக்கு. நீங்கள் இது யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு 10 பேர் கமிட்டி, இந்த பிஜேபி ஒன்றா, அடுத்து யார் அதிமுக, அந்த ஆள் தான் பார்த்துட்டு அதே இடத்துல மீட்டிங் போட்டு போயிட்டான். ஒன்றையும் சேர்த்தான் அவன் திட்டுறான். யார் எடப்பாடியும் சேர்த்தானே திட்டுறான். அவன் திட்டினவனை நல்ல எனக்கு நிறைய மாலை போட்டிங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தான். போலீஸ் பாதுகாவல் கம்மி அப்படிங்கிறான். வேறு வழி இல்லைங்க, பிஜேபியோட இருக்காங்க. நீங்கள் பிஜேபியோட இருக்கும்போது எதிர்த்து பேசினா அந்த அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகும்ல. அப்போ இவங்க எல்லாம் அரசுக்கு எதிராக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அவன் பார்ப்பாங்க. அவன் இப்போ நானே என்ன சொன்னாலும் என்கிட்ட நான் சொன்னது சரியாக இருந்தால் தாங்க அவன் எடுத்துக்குவான். நானும் லைக்குக்காக பேசுகிறேன் கிடையாது. லைக்குக்கு பேசுகிற நாய்கள் கொஞ்சம் இருக்குது. லைக்கு விழுன்னு அந்த லைக்குக்கு நம்ம பேசலை. அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இந்த என்னது ஜென்சி, அது என்னங்க 2004 பிறந்த அவங்களெலாம் விட்டுருங்க. ஏன்னா அவன் ஒரே படத்தில் 100 கொலையில் பார்த்தவங்க, அவங்களுக்கு இந்த கொலையெல்லாம் பெருசாக தெரியாது. நீங்கள் ஏன் இது சாதாரணமாகிடுச்சு, அந்த மக்கள் ஏன் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா, நம்மளை படைநடத்தி கொண்டு போகிறவங்க இருக்கான்ல, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் கடந்த வந்த படங்களில் 200 கொலை 300 கொலை இல்லாமல் எந்த படமும் இல்லை. ஒரே ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக அது மட்டும்தான் கொஞ்சம் கொலை இல்லாமல் சத்தம் இல்லாமல் இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதிகமாக இருக்கு. அப்போ அதை பார்த்தவனுக்கு இந்த 40 ஆஃப்டர் ஆல் ஒருத்தர் அன்னைக்கு பேசினாங்க, கோலாகல சீனிவாசன், இனிமேல் விஜய்க்கு நோ அதர் ஆப்ஷன்ஸ், என்டிஏ தான் ஒரே ஆப்ஷன், என்டிஏ தான் அவருக்கு சேஃப், இந்த வார்த்தையை சொல்லுவார். பாஜகவிடம் அவர் தஞ்சம் புக வேண்டும் அப்படிங்கிறத. அதாங்க, ஏங்க 31 கொலை நடந்துட்டுருக்கு, வரிசையாக கவுண்ட் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ அவர் சொல்லும்போது 39 தான் ஆச்சு, அதுக்கப்புறம் 40 41 அப்பயே சொல்லிட்டானாங்க அந்த ஆள். இப்போ என்ன வேணாலும் செய்யி, என்டிஏக்கு வந்தால் சேஃபாக நாங்கள் வச்சுக்குவோம். இது போதாதுங்க உங்களுக்கு. நீங்கள் இதில் பாருங்கள், நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பாராட்டியே ஆகணுங்க. விஜயபாஸ்கருடைய கட்சித் தலைவர் போலீஸ் இது இல்லை அது இல்லைங்கிறான். ஆனால் விஜயபாஸ்கர் பறந்துட்டு ஓடியாந்தாருங்க. இவங்களுடைய ஒற்றுமை இந்த விஷயத்தில் இவங்க 2 பேர் இல்லை, லோக்கலில் இருக்கிற தோழர்கள்லேருந்து எல்லாரும் இனம் பார்க்காம கட்சி பேதம் இல்லாமல்
எல்லாரும் ஒன்றா வந்ததுனால 41ஓட முடிஞ்சுச்சு. அப்போ இதை நீங்கள் பாராட்டுறது தான் நல்லதா இல்லைங்க? அவர் எனக்கு திருமணம் பேசுனதில் எனக்கு வந்து உடன்பாடு இருக்குது. நீங்கள் அவனை விட்டு வச்சுருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவன் போட்டிருந்த டிட்டு பார்த்தீங்களா? இந்த இதுக்காக மொத்த கூடத்தையும் உள்ளே வச்சுருக்கணும். நேரம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே வைக்கணும். அவன் எவ்வளோ பெரிய இது போகிறாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், டேய் இவனுக்கு வேறு அதாவது ஒரு திட்டம் பாருங்கள். புரட்சி வெடிக்கும் வெங்காய வெடிக்குன்னு ஒருத்தன் திட்டு போடுறான். அதில் அவங்களால நிற்க முடியல, அடுத்து தூக்குறான். இப்போ டெல்லிக்கு போயிட்டாருங்கிறான். இவனை இவ்வளோ நேரம் விட்டது தப்பு. இது எனக்கு போலீஸ் மேலே எனக்கு வருத்தம், சிஎம் மேலேயும் வருத்தம் தானே. இவனை ஏன் விட்டு வைக்கிறீங்க? இப்படி ஒருத்தன் பொதுஜனம் போட்டால் விட்டுருப்பீங்க. நாங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தா விட்டுருப்போமா? எல்லோரும் வந்து தூக்கிட்டு போகிறோம். இப்போ இவங்கள விடுங்க, நம்ம ஸ்டேட் போலீஸு சென்ட்ரல் போலீஸ் வந்து தூக்கியிருக்காதா? ஏன்னா அவன் நேபாளம்னு சொல்கிறாங்க. நேபாளத்தில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றாயிரோட அடித்து கொண்டு போனாங்க. ஒரு குளத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவன் நிறுவனமாக்கி பண்ணாங்க. அந்த நேபாளத்தையும் உதாரணம் காட்டுறாங்க. அப்போ இவனை விட்டு வச்சது ஏன்? இதுக்கு வருத்தப்படுமா பட மாட்டோமா? அப்போ யாருக்கு பயப்படுறீங்க? அது கேள்வி வரத்தானங்க செய்யும். அது நான் அவர் ஸ்டாண்டில் நான் கூட இருக்கேன். நிச்சயமா சார். ஸோ அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.